வணக்கம் யூடியூப் நண்பர்களே. தற்பொழுது நாம் பார்க்க போவது ஏன் நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும். பூமியின் காந்த அலைகள் அதிக வீசப்படும் இடங்கள்தான் இந்த கோயில்களின் சரியான அமைவிடமாகும். இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள், மலை ஸ்தலங்கள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள் தான் இதன் அடையாளம். கோயில்களில் ஒரு அபரிவிதமான காந்த சக்தியும் நேர்மறை சக்தியும் அதிகமாக இருக்கும். இது வடமுனை தென்முனை திசை வகையை சேர்ந்ததாகும். முக்கிய சிலைதான் இந்த மையப்பகுதியில் விட்டிருக்கும். அதை நாம் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என கூறுவோம். இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அந்த காந்த மற்றும் நேர்மறை சக்தி அதிகம் காணப்படும் இடமாகும். நிறைய கோயில்களின் கீழே, அதுவும் கர்ப்ப கிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அது எதற்கு தெரியுமா? அதுதான் கீழே இருக்கும் அந்த சக்தியை அப்படியே பன்மடங்காக்கி வெளியே கொண்டு வரும். அதுபோக எல்லா மூலஸ்தானமும் 3 பக்கமும் மூடி வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். இது அந்த சக்தியை வீண் செய்யாமல் ஒரு வழியே, அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு கிடைக்க செய்யும். இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு சக்தி. வழக்கமாய் கோயிலுக்கு செல்லும் ஆட்களால் மட்டும் உணர முடிந்த ஒருவித சக்தி. அதுபோக கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் வரும் காரணம் சக்தியின் சுற்றுப்பாதை இதுதான். அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் பொழுது அப்படியே சக்தி சுற்றுப்பாதை கூட சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும். இந்த காந்த மற்றும் ஒருவித நேர்விசை மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும், ஏன் மூளைக்கும் தேவையான ஒரு நேர்மறை அண்டகதிர் சக்தியாகும். மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். அதுபோக விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு, அதை சுற்றி ஒரு கண்ணாடி. அது செயற்கை ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல, அது அந்த சக்தியை தெரிக்க செய்யும் ஒரு அறிவியல் செயல்தான். அதுபோக மந்திரம் சொல்லும் பொழுதும் மணியடிக்கும் பொழுதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த சக்தியை மென்மேலும் கூட்டி ஒரு அபரிவிதமான சக்தி உற்பத்தி சாலை தான் மூலஸ்தானம். இவ்வளவு அபிஷேகம், கற்பூர எரிப்பு, தொடர் விளக்கு எரித்தல், இதை ஒரு 10க்கு 10 அறையில் நீங்களே செய்து பாருங்கள். 2 நாளில் அந்த இடம் சாக்கடை நாற்றம் எடுக்கும். ஆனால் கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகம் மற்றும் எத்தனை வருடம் பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், குங்குமம், விபூதி மற்றும் எண்ணெய், சீயக்காய் போன்ற எவ்வளவு விஷயங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் இந்த இடம் நாற்றம் என்ற விஷயம் வரவே வராது. அதுபோக கடைசியில் செய்யும் சொர்ண அபிஷேகம் இந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே செல்லும். பூக்கள், கற்பூரம், துளசி, குங்குமப்பூ, கிராம்பு இதை சேர்த்து அங்கு செப்பு செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அபரீத சுவையை தரும். மற்றும் அதன் சுவை கோவிலில் உள்ளது போல் வேறு எங்கும் கிடைக்காது. இதை ஒரு சொட்டு அருந்தினால் கூட அதில் உள்ள மகிமை மிக அதிகம். இதை வழக்கமாய் உட்கொண்டவர்களுக்கு இது ஒரு நுண்ணுயிர் கொல்லி என்றால் மிகையாகாது. இதை 3 தடவை கொடுக்கும் காரணம், ஒன்று உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க, மீதி 2 சொட்டுக்கள் உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க. இன்று 1000 பர்பஸை அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு, துளசி, வேம்பின் மருந்து கூட்டும் முறையில் தயாரிக்கிறார்கள் என்பதன் காரணம் இதுதான். இந்த தீர்த்தம் வாய் நாற்றம், பல் சுத்தம் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிவிதமான கலவைதான் இந்த தீர்த்தம். கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியதில்லை என்பதற்கு இதுதான் காரணம். கோவிலின்
அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் பொழுதும் மற்றும் மகா தீபாராதனை காட்டும் பொழுதும் தான் கதவை திறக்கும். காரணம், அந்த சுயம்புக்கு செய்த அபிஷேக சக்தி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போதுதான் கதவை அல்லது திரையை திறப்பார்கள். அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். அதுபோக அந்த அபிஷேக நீரை எல்லோருக்கும் தெளிக்கும் பொழுது உங்கள் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரும். காரணம் இதுதான். கோவிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என்று கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம். அந்த சக்தி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம். பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான். நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணமும் இந்த தங்க தாலி இதயத்தின் வெளியே நல்ல நேர்மறை சக்தியை வாங்கி கொழுப்பை கூட கரைக்கும் சக்தியாக இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல். மாங்கல்யம், வாகனச்சாவி மற்றும் புதுநகைகள் இதையெல்லாம் இங்கே வைத்து எடுத்தால் இந்த உலகங்கள் சக்தி அப்படியே பற்றி கொள்ளுமா? இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். எவ்வளவு பேர் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் அந்த சில நொடிகளில் தரிசனம் கிட்டும் பொழுது அந்த உடம்பில் ஒரு மென்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஒருவித சக்தியும் வந்து மிச்சமுள்ள எவ்வளவு பெரிய பிரகாரத்தையும் சுற்றி வரும் சக்தியை கொடுக்கும் இடம்தான் இந்த கோயிலின் மூலஸ்தானம். இதுபோக கோயிலின் கொடி மரத்திற்கும் இந்த பிரகாரத்திற்கும் ஒரு நேரடி கம்பியில்லா தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது. கோவிலில் மேலிருக்கும் கலசம் சில சமயம் இரிடியமாக மாற இதுதான் காரணம். கீழிருந்து கிளம்பும் காந்த அலைகள் மற்றும் இடியின் தாக்கங்கள் தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இரிடியமாக மாற்றும் திறன் படைத்தது. இதுபோக கோயில் இடி தாக்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோயில் கோபுரத்தில் உள்ள கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தி. ஆம், இதுதான் பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இடித்தாங்கி. அதுபோக கொடிமரம் இன்னொரு இடித்தாங்கி மற்றும் இதுதான் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு தொழில்நுட்ப காப்பு கருவி. அதுபோக கோயில் கதவு என்றுமே மரத்தில் செய்யப்படும் ஒரு விஷயம். ஏனென்றால் அது மின்சக்தியையும் மட்டுப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு என்பதே ஆகும். இடி இறங்கினால் கோவிலின் கதவுகளில் உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒலியை ஏற்படுத்தும். இதுவும் ஒரு இயற்கை விஷயம்தான். நல்ல மனிதர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல, அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும். சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் கூட கோயிலில் கட்டி போடும் விஷயம் இந்த சக்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான். கோவிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும், சர்க்கரை பொங்கல் ஆகட்டும், இந்த சுவையை எந்த ஒரு நட்சத்திர விடுதியிலும் கொடுத்துவிட முடியாது. சில கோயில்களில் 2 அல்லது 4 வாசல்கள் இருக்கும். காரணம், இந்த சக்தியை உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என்று மூத்தோர்கள் நமக்கு வகுத்த சூத்திரமாகும். குறிப்பு: இது எல்லா கோயில்களுக்கும் பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா லட்சணங்களையும் கொண்டிருக்கும் கோயில்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பழங்காலத்து கோயில்களில் எல்லாம் இது 100% உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய வீடியோவில் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.